ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீரை செடியிலேருந்து கீரை விதைகளை வந்து எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ரொம்ப சீக்கிரமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் அடிக்கடி கீரை விதைகள் நீங்கள் வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இந்த வீடியோ பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் ஆப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ உங்களுக்கு வந்து சேரும். இங்கே கீரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் விதை போட்டு முடிச்சு நல்ல செடி வந்துடுச்சு அப்படின்னா, அதை நீங்கள் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு ஒரு 2 செடியை நீங்கள் அறுவடை பண்ணாமல் விட்டுடுங்க. ஸோ அந்த 2 செடி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதை விட ஆரம்பிக்கும். விதை விட்டதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கோழிக்கொண்ட பூ மாதிரி உங்களுக்கு வந்து சைடில் நிறையாவே இருக்கும். ஸோ இதை லைட்டாக எடுத்து கசக்கி பார்த்திங்கன்னா அதுலேருந்து நல்லா விதையாக வந்து உங்களுக்கு விழும். விதைகள்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மேலே இருக்கிற அந்த பூ மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து லைட்டாக ஊதுனாலே உங்களுக்கு வந்து அது போயிடும். ஸோ இந்த விதைகள் மட்டும் இருக்கும். அந்த விதைகள் நீங்கள் எடுத்து ஒரு டப்பாலே நீங்கள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து இன்னொரு கீரை பேக்கில் நீங்கள் போடுறது இருந்தாலும் நீங்கள் போடலாம். ஸோ இதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சோண்டு சாம்பல் கலந்துட்டு ஒரு டப்பாவில் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாள் இருக்கும். எப்போ தேவையோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ கீரை விதை வந்து நீங்கள் அடிக்கடி வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் வாங்கினதை ஒரு செடி 2 செடி நீங்கள் விதைக்காக விட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி விதைகள் வந்து நிறைய செடியிலேருந்து கலெக்ட் பண்ணலாம். அது எப்படின்றத வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. அண்ட் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. அண்ட் தீபாவளி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from your Shathivel. Have a happy Goning day.